ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 28, 2026. ஞானத்தின் பலம் அனைத்திலும் உயர்ந்த பலமாகும். யோகத்தில் பரம சுகத்தை பெறுவதற்காக ஞானத்தின் பலம் மிகுந்த அவசியமானதாகும். ஏனென்றால் ஞானத்தை பயன்படுத்திதான் நாம் நமது மனம் மற்றும் புத்தியை ஸ்திரப்படுத்த முடியும். ஞானத்தின் மூலமாகத்தான் நான் யார் என்பதன் முழுமையான தெளிவு நமக்கு ஏற்படுகிறது. மேலும் எதுவரையிலும் நான் யார் என்ற சொரூபத்தில் நாம் நிலைக்கவில்லையோ அதுவரையிலும் பரமாத்ம சொரூபத்தில் நிலைப்பதும் கடினமானதாகும். எனவே நாம் சுயத்திற்குள் ஞானத்தின் பலத்தை அதிகரிக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு முரளியின் மீது மிகுந்த ரசனை இருந்தது, மிகுந்த கவர்ச்சி இருந்தது. முரளியை கேட்பது, முரளியை கூறுவது அவையே அவரது வாழ்க்கையாக இருந்தன. இவற்றால் வாழ்க்கை ஞானமயமாகிவிடுகிறது. ஞானத்தின் சிந்தனை நமது விவேகத்தினை தெய்வீகமானதாக மாற்றிவிடுகிறது. காலை வேளையில் முரளி கேட்கும்போது ஆத்மாவில் ஞானத்தின் ரசனை நிரம்புகிறது. பகவானுடைய அன்பின் அழகான அனுபவம் ஏற்படுகிறது. மேலும் ஞானத்தின் மூலமாக நமது பிரச்சனைகளுக்கான தீர்வாக பல உயர்ந்த சிந்தனைகள் கிடைக்கப்பெறுகின்றன. இதன் காரணமாக நமது பிரச்சனைகள், குறைகள், பலவீனங்கள் எல்லாம் முடிவடைகின்றன. எனவே முரளியை நன்றாக படிப்பது, அதிலும் வகுப்பிற்கு சென்று உயர்ந்த நல்ல மனநிலையில் நிலைத்திருந்து முரளி கேட்பது மிகுந்த அவசியமானதாகும். சிலரோ 5 நிமிடத்தில் வேகமாக முரளி படித்து விடுகிறார்கள். இங்கும் அங்கும் சிறிது படித்தேன், முன்னால் பின்னால் சிறிது படித்தேன், அவ்வளவுதான், முரளி படித்து விட்டேன். இவ்வாறு நியமத்தை கடைபிடிப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். சரி, ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு இது கூட பரவாயில்லை. ஆனால் முரளியின் ரசனையை அனுபவிப்பது தனிப்பட்ட விஷயமாகும், அனுபவித்து பார்க்க வேண்டிய விஷயமாகும். முரளி என்பது அழகான இசையாகும். முரளி மிகுந்த இனிமை வாய்ந்ததாகும். அது பகவானுடைய பாடலாகும். அதனை அந்த உணர்விலேயே கேட்க வேண்டும், அந்த ரசனை அனுபவிக்க வேண்டும். அது நமது வாழ்க்கையின் முக்கியத்துவம் வாய்ந்த அங்கமாகும். ஏனென்றால் யார் முழுமை நிலையை பெற வேண்டுமோ அவர்கள் 4 சப்ஜெக்டுகளிலும் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஒரு சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண்கள், மற்றொரு சப்ஜெக்டில் தளர்வடைந்த நிலை. அவ்வாறு இருக்குமானால் முழுமை நிலை கிடைக்கப்பெறாது. எனவே நாம் சுயத்திற்குள் ஞானத்தின் பலத்தை நிரப்பிக்கொள்வோம். முரளி கேட்க கேட்க ஞானத்தின் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். முரளி கேட்கவில்லை என்றால் புத்தி டல்லாகிவிட்டது போன்று தோன்றும். ஞானத்தின் சிந்தனையே நடைபெறாது. பிறருக்கும் ஞான தானம் செய்ய வேண்டும் என்று தோன்றாது. முதலில் நாம் ஞானத்தை நன்றாக முரளியின் மூலம் சுயத்திற்குள் கிரகித்து கொள்வோமானால் பின்னர் முழு நாளும் ஞானத்தை தானம் செய்து கொண்டிருக்கலாம். எனவே தீவிர முயற்சியாளரான பாபாவின் குழந்தைகள் நீங்கள் முரளியின் ரசனையை வாழ்க்கையில் நிரப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ரசனையானது கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டே செல்லும். ஈஸ்வரிய ரசனை, விசேஷமாக அவரது அன்பு ஆகியவற்றை முரளியின் மூலம் நாம் அனுபவம் செய்யலாம். இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா ஆவேன். நமது இந்த 2 உடைகளும், அதாவது தேவ உடை மற்றும் ஃபரிஷ்தா உடை, அங்கே முன்னால் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்பது போன்று காட்சியை பார்ப்போம். நான் பிராமண ஆத்மா, இப்போது இந்த உடலில் இருக்கிறேன். இதிலிருந்து வெளியேறி ஃபரிஷ்தா உடலுக்கு செல்கிறேன். சிறிது நேரம் ஃபரிஷ்தா சொரூபத்தை அனுபவம் செய்வோம். பின்னர் அங்கிருந்து வெளியேறி தேவ உடையை தரித்து கொள்கிறேன். சிறிது நேரம் தேவ சொரூபத்தை அனுபவம் செய்வோம். பின்னர் நான் ஆத்துமா அங்கிருந்து வெளியேறி பிராமண சொரூபத்தை தரித்து கொள்கிறேன். இந்த ட்ரில் பயிற்சியை 5 முறைகள் செய்வோம். இது யோகத்தின் விளையாட்டாகும். இதன் மூலம் நம்மில் ஃபரிஷ்தாவின் குணங்களும் தேவதா குணங்களும் சகஜமாக வந்துவிடும். மேலும் தேகத்திலிருந்து விடுபட்டு அசரீரியாவதும் சகஜமானதாக ஆகிவிடும். எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.